மெட்டாபாத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஃப்ரைடேனால தாஜ்மஹால் ஹாலிடே, அதனால் வந்து இன்றைக்கி ஆக்ரா வந்து போய் பார்க்காம போகிறது தாஜ்மஹால். இப்போ தாஜ்மஹால் பேக் சைடில் வந்து நம்ம வீடியோ எடுத்து நம்ம போட போகிறோம் ஸ்பெஷலாக. டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சிட்டிசனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம மதுரா ஹோலி பண்டிகை பிருந்தாவனெலாம் முடிச்சுட்டு நம்ம நேராக இங்கே வந்து ஆக்ராவுக்கு வந்திருக்கோம். ஆக்ராவிலேருந்து மெட்டாபாத்துக்கு வந்துடும். மெட்டாபாத்துக்கு வந்து அதிகமாக சேர் ஆட்டோ இல்லை லோக்கல் வண்டி எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் பார்கெயின் பண்ணிவிட்டு வாங்க. மேக்ஸிமம் ஒரு 50 ருபீஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் ஆக்ராவிலேருந்து பிஜிலிகரி வந்துட்டு பஸ் ஸ்டாப் வந்து அங்கேருந்து மெட்டாபாத் வந்து ஒரு 2 ஆட்டோ மாறி வரணும். எனக்கு ஒரு 60 ரூபா ஆச்சு. 60 ரூபாயே கூட தான். நீங்கள் எப்படியாவது நெகோசியேஷன் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. இங்கே வர இடம் வந்து மெட்டாபாத்து. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள் எப்படி வரும்னு சொல்கிறேன். லாஸ்ட் டைம் வந்து தாஜ்மஹால் போயிட்டு வந்தது கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். டைம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம அப்படியே பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ ஸ்பெஷலாக தாஜ்மஹால் ஃப்ரண்ட்லேயும் காமிச்சோம். இப்போ வந்து பேக்கில் காமிக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த யமுனை நதி கரையில் தாஜ்மஹால் பண்ணியிருக்கு. இங்கே ஷாஜகான் வந்து ஒரு பிளாக் தாஜ்மஹால் கட்டலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. கடைசியில் வந்து நிதி பற்றாக்குறையாட கைவிட்டார். அந்த இடத்துல தான் வந்து இப்போ நம்ம பேக் சைடில் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தாஜ்மஹாலோட என்ட்ரன்ஸு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு அதே மாதிரி இப்படி தாங்க இருக்குது. இதோட பேக் சைடு ஒரு என்ட்ரன்ஸு எப்படி ஃபுல்லாக வந்து கார்டன் அமைச்சிருக்காங்க பாருங்கள். நம்ம அந்த தாஜ்மஹால் பின்னாடி பார்த்துட்டு நம்ம ஆக்ரா ஃபோர்ட்டு பார்த்துட்டு நம்ம ஈவினிங் வந்து ஆக்ரா கேண்ட்லேருந்து நம்ம சென்னைக்கு சென்னைக்கு போவோம். நம்ம இப்போ இந்த அழகான தாஜ்மஹாலை ரசித்து சுற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ரெண்டுமே பார்க்கணுங்க. ரெண்டுமே பார்த்தா தான் செம்மையாக இருக்கும். வாங்க போய் பார்ப்போம். நானும் எதிராக இருக்கேன். இந்த இடவையும் பார்க்காம போயிடுவேன் நினச்சேன். கண்டிப்பாக அந்த இடத்த நம்ம பார்க்கணும். அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. பாருங்கள் அந்த அழகை தூரத்துலேருந்து ரசிக்கிறது அவ்வளோ ஒரு அழகு தாங்க தாஜ்மஹாலை. என்ன ஒரு அருமை! எத்தனை இடம் பார்த்தாலும் இந்த தாஜ்மஹாலை சலிக்காத ஒன்றுனா இந்த ஷாஜகான் கட்டின இந்த தாஜ்மஹால் தாங்க. பாருங்கள் அழகா. நம்ம இன்னும் ஏர்லியராக வந்திருந்தால் சன்ரைஸோடு அந்த தாஜ்மஹால் பார்த்துருக்கலாம். லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ட்ரெயின் அங்கே மதுரையிலேருந்து வரதே லேட் ஆகிடுச்சுங்க. என்ன பண்ண சிக்னலில் போட்டாங்க, லேட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. ரொம்ப அருமையாக இருக்குது. பாருங்கள் தாஜ்மஹாலை சூப்பராக இருக்குது. ஆனால் இன்றைக்கி லீவு, யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தும் இப்படி ஒரு இடம் உங்களுக்காண்டி ஸ்பெஷலாக நம்ம சேனலில் கண்டுபிடிச்சி உங்களுக்காண்டி காட்டுறேங்க. பாருங்கள், ரசிங்க. ஷாஜகான் நிறைய பிளான் பண்ணியிருக்காரு இந்த இடத்தெல்லாம் வாங்கி. உண்மையிலே அந்த காலத்தில் நிதி பற்றாக்குறையில் தாஜ்மஹால் பாவம் கட்டாம விட்டார். கட்டியிருந்தா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஆப்போசிட் 2 தாஜ்மஹால் இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்? செம்மையாக இருக்கும்ல. இதாங்க கரெக்டான சென்ட்ரு பாயிண்ட்டு. தாஜ்மஹாலோட சென்ட்ரு பாயிண்ட்டு எப்படி இருக்கும் பாருங்கள். வர மாதிரி இல்லைங்க. அழகாக கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இந்த மரத்தெல்லாம் வளர்த்துருக்காங்க, எப்படி மறைச்சிருன்னு சொல்லி கட் பண்ணி விட்ருக்காங்க. மக்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாது, வளர்த்து செடியில் கட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். 2 பக்கமும் சூப்பராக இருக்குங்க. ஆனால் செம்மையாக இருக்குல்லங்க, சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு பிளான் போட்டிருக்காங்க, என்ன பிளான்னு தெரியல. ஆனால் செங்கல் கட்டடம்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் எந்த மாதிரி பிளானு, என்ன பண்ணலான்றது ஷாஜகான் பண்ணி வச்சுருக்காரு தெரியல. பேஸ் மட்டம் எழுப்புனதோட இதோடு முடிஞ்சு போய் நிற்கிது. நிதி பற்றாக்குறையா என்னன்னே தெரியல. என்ன காரணத்தால் இதை கைவிட்டுட்டாருன்னு தெரியல. இல்லை தாஜ்மஹால் ஒன்று இருக்கட்டும், இதை நம்மளே வந்து ஒரு இன்னொன்று காப்பி ஏன் பண்ணணும்னு சொல்லி விட்டாரான்னு தெரியல. ஏன்னு தெரியல. காரணம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எதனால் இதை கைவிட்டுட்டாருன்னு சொல்லி. பாருங்கள் தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னு, செம்ம வேறு மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் தாஜ்மஹால் ஃப்ரண்ட்டில் போயிருந்தீங்கன்னா அந்த சைடில் வந்து தாஜ்மஹால் பக்கத்தில் போகலாம். ஒரு தேசிய கொடி இருக்கும்.
இதை சுற்றி பாருங்களேன். இந்த யமுனை நதியில் வந்து பாதுகாப்புக்காண்டி நிறைய அங்கங்கே ஒரு நெல் கூட மாதிரி அங்கங்கே கோபுரம் அமைச்சிருக்காங்க எல்லாமே. அப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அங்கங்கே மூளைக்கு நின்றுருக்காங்க. இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிலாம் பண்ணலாம், நிறைய போக்குவரத்து வரலாம், ஒரு பஸ்ஸு வரலாம். ஆனால் அதிகமாக அங்கே எதுவும் வரமாட்டுது.